திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 49 அயில் ஒத்து எழும் திருமயிலை தலத்து பாடல் ஆவரிசையிலே பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க, அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சின்ன பாடல் தான். இதுக்கான சந்தத்தை பார்ப்போம். தனன தனதன தனதானா அயில் ஒத்து எழும் திருமயிலை தல திருப்புகழ். அயில் ஒத்து எழும் இருவிழியாலே அமுதொத்திடும் அருமொழியாலே சயிலத்து எழுதுணை முளையாலே தடையுற்று அடியனும் அடிவேணோ கையிலைப்பதி அரண் முருகோனே கடல் அக்கரை திரையருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமாளே மகிமைக்கு அடியவர் பெருமாளே. அயிலொத்து எழும் இருவிழியாலே அமுதொத்திடும் அருமொழியாலே சயிலத்து எழுதுணை முளையாலே தடையுற்று அடியனும் மடிவேனோ கையிலைப்பதி அரண் முருகோனே கடலக்கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம வேலை நிகர்த்து எழுந்துள்ள 2 கண்களாலும் அமுதத்துக்கு ஒப்பான அருமையான பேச்சினாலும் மலைக்கு இணையாக எழுந்துள்ள வாழ்க்கை தடைப்பட்டு அடியேனும் இறந்து படுவேனோ கையிலை பதியில் வீற்றிருக்கும் சிவபிரானின் குழந்தை முருகனே கடலின் கரையும் அலையும் அருகிலே சூழ்ந்திருக்கும் திருமயிலை பதியில் வீற்றிருப்பவனே பெருமை பொருந்திய அடியவர்களின் பெருமாளே. பாருங்க, இந்த விலைமாதர்களுடைய பேச்சினாலையும் அவங்களுடைய மயக்கத்தினாலையுமே என்னுடைய பணி முடிஞ்சிடுமோ, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுமோ அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய திருவருளை இந்த கைலைப்பதியில் வீற்றிருக்கும் சிவபெருமான் குழந்தை முருகனே இந்த கடலின் கரையும் அலையும் அருகிலே சூழ்ந்திருக்கும் திருமயிலைப்பதியில் வீற்றிருப்பவனே பெருமை பொருந்திய அடியவர்களின் பெருமாளே நீங்கள் என்னுடைய குறையை தீர்த்துருங்க, இல்லை இந்த மாதிரிலாம் நீ போயிட மாட்ட அப்படின்னு சொல்லி என்னை காத்து ரட்சிக்கணும் அப்படின்ட்டு அருமையான பாடலை சொல்லியிருக்காரு. ஆமாம், குழந்தை முருகனே அப்படின்னு கூப்பிடுறதுனால அருமையான எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இந்த திருமயிலை தலத்து முருகனை இந்த பாடலை திருப்புகழை பாடி குழந்தை செல்வம் பேரு கிடைக்க அருள் பாலிப்பார். பாடுங்க, கேளுங்க. இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக வேண்டிக்குங்க, எனக்காக வேண்டிக்குங்கன்றீங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன்.
இருந்தாலும் அவங்கவுங்க வயிற்று வலிக்கு அவங்கவுங்க தான் மருந்து சாப்பிட்ணும். மருந்துக்கான உபாயத்தை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். வயிறு வலி தீர்றதுக்கான வழியும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வயிறு வலி தீரணும்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த வயிறு வலிக்கான மருந்தை கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் சாப்பிட்ணும். அந்த மாதிரி நாம் அந்த தீர்வுக்கான உபாயத்தையும் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தீர இதுக்கு யாரும் சிபாரிசு தேவையில்லை. இறைவன் நம்மளுக்கு பரிபூர்ணமாக நேரடியாக வருவார். இவருக்கு யாரும் தகவல் தொடர்பு மையமெல்லாம் கிடையாது. உங்களுடைய அன்பு எவ்வளோ வலிமையானதுன்றதை இறைவனாண்ட சொல்லுங்கள். எனக்கு சொல்கிறீங்க, நான் தான் அம்மா உங்களுக்கு முதல்ல கமெண்ட் பண்ணுறேன்னு. அந்த அன்பை இறைவனாண்ட சொல்லுங்கள். முருகா, நான் உனக்கு இது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அருள் கூர்ந்து என்னுடைய துன்பத்தை தீருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒன்றுமில்லைன்னு பாடுறதை கேட்குறத சொல்லும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு நீங்கள் சேவை செஞ்சிங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்காக தான் இந்த பதிவு, உங்களுக்காகவே தான். இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நற்பயனை அடையணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா முருகப்பெருமானாலையும் சிவபெருமானாலையும் எங்கள் அம்மாவாலையும் அநேக கோடி இன்ன வரைக்கும் இனிமேலும் எங்கள் அம்மாவுடைய பணியும் எங்கள் அப்பாவோட பணியும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். முருகப்பெருமான் எப்போதும் என் கூடவே இருப்பார். அப்படி இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் கேளுங்க, கேட்டு வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னொரு முறை சந்தத்தை பாடுவோம், ஒரே லைன் தான். தனன தனதன தனதானா அயிலொத்தெழுமிரு விழியாலே அமுதொத்திடுமறு மொழியாலே சயிலத்தெழுதுணை முளையாலே தடையுற்றடியனும் அடிவேனோ கையிலை பதியரன் முருகோனே கடலை கரை திரை அருகே சூழ் கடலை கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே மகிமை கடியவர் பெருமாளே மகிமை கடியவர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளை பார்ப்போம். நாங்கள் கடை வச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கணவருக்கு எப்பவும் லாட்ரி சீட்டு வாங்குகிற பழக்கம். லாட்ரி சீட்டு வாங்குவார். வாங்கினாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முருகர் கோயிலுக்கு போயிடுவோம். என் கிருத்திகைன்னா எங்கேயாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போவோம். அப்பப்போ முருகரை போய் பார்ப்போம். அதுலேயும் வடபழனி முருகர் தான் எங்களுக்கு அடிக்கடி எங்களை கூப்பிட்றவர். நாங்கள் என்ன பண்ணுவோம், தாம்பரம் போவோம். அங்கேருந்து 18E அந்த வண்டியில் ஏறினோம்னா அந்த டிரைவர் எங்களுக்கு பழகி போயிட்டார். அந்த சிக்னல்லே நிறுத்தி இறங்கி போயிடுங்கம்மா, நாங்கள் 1 நிமிஷம் தான் நிறுத்துவேன், நீங்கள் இறங்கி போயிடணும். ஏன்னா அங்கே போய் நிறுத்தன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும், குழந்தைய வச்சுன்னுக்கிறீங்க, நான் இங்கே நிறுத்துவேன், சீக்கிரமாக இறங்கிடணும் அப்படின்வார். அங்கேருந்து இறங்கி நடந்து போனோம்னா கோயில் கிட்டக்க. அந்த மாதிரி அவர் லாட்ரி சீட்டு வாங்குவார். எங்கடா காணோம்னு தேடினா என் புருஷனை எங்கேயும் தேடக்கூடாது, லாட்ரி சீட்டு கிடக்குதா அப்படின்னு பார்க்கணும். அங்கே தான் இருப்பார், வாங்குவார். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவார், இப்போ நாங்கள் நினைப்போம் இங்கே முருகரை இன்றைக்கி போய் முருகரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் என் முருகப்பெருமானண்டை இதை கேட்கணும் அதை கேட்கணுன்னு எனக்கு தோன்றதில்லை. என் கஷ்டத்தை நானே பட்டுக்கிட்டு கம்னு இருந்துட்டேன். அப்படிலாம் கேட்டிருந்தா எங்கள் அப்பா எனக்கு அதான் சொல்லுவாங்களே, நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் நாம் என்ன வேணுன்றதை கேட்டால் தான் படி அளக்கக்கூடியவங்க. நம்ம கம்முன்னு இருந்தால் இப்போ புள்ள விளையாடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம். அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். ஐயோ குழந்தை அழுதே, என்ன பண்ணுறது, அதோட அழுகியை நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவோம், ஓடியாந்து குழந்தைய தூக்கி பால் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறதையே வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ வர்றத வருமானத்தை கஷ்டமான கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக அந்த கடவுள் முருகப்பெருமான் எங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுத்துருந்தார். அது மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி வர்ற ஒரு வேலையாவது வருதா அதை பார்த்துக்கிட்டு இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம்.
அந்த சந்தோஷமே போரும்ன்ற அளவில் இருந்ததுனால எங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கறதில்ல. ஐயோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, இப்படி பணம் வேணுமே அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 50 ரூபா விழும். அந்த 50 ரூபாய்க்கு கவுண்டர் ஃபைலுக்கு கூட காசு வரும். அது வந்த உடனே ஒரு சந்தோஷம், ஜாலி, கிளம்பிடுவோம், வடபழனி கிளம்பிடுவோம். அடிக்கடி நாங்கள் வடபழனி முருகரை தான் போய் பார்ப்போம். அப்படி ஒரு அழகாக அருமையாக அங்கே போய் உக்காந்து எங்களுடைய நேரத்தை அன்றைக்கி பூரா கழிச்சிட்டு சாயந்தரம் மத்தியானம் போல் கிளம்பி வந்துடுவோம். அந்த மாதிரி வடபழனி முருகரை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா உடனே எங்களுக்கு காசு கொடுத்துருவார் முருகப்பெருமான். எனக்கு பஸ் சார்ஜி போகிறதுக்கு வர்றதுக்கு எங்கள் 2 பேருக்கு குழந்தை வந்து என் பெரிய பொண்ணு வந்து சின்ன குழந்தை ஆகையினால தூக்கின்னு கிளம்பிடுவோம். அந்த மாதிரியெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ வந்து பண்ணுறதெல்லாம் பெரிய வேலை. எப்படின்னா என்னுடைய பணமெல்லாம் முடங்கி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்னுடைய பொருளாதார நிலை நெருக்கடினால என் கணவருக்கு பென்ஷன் இல்லை இல்லையா, ஆகையினால என்னுடைய நகையெல்லாம் 20 சவரம் நகையும் விற்று நாங்கள் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அது வட்டி வாங்கி வச்சு சாப்பிட்றோம். இப்போ எனக்கு இந்த தாலி சரடு இல்லாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. முருகா, நான் மறுபடியும் தாலி சரடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன். அப்படி சொல்லி நினைக்கிறதுக்குள்ள முருகப்பெருமான் மறுநாள் மெசேஜில் வந்துட்டார். என்னுடைய பணம் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தகண்டி இப்போதைக்கு வராது. அதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடு பண்ணணுமோ, என்ன கஷ்டப்படணுமோ, எங்கெங்கே அந்த இது தூக்கி அலையணுமோன்னு நினச்சேன். இந்த மாதிரி உங்களோட பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் வந்துடுச்சு. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு சேங்ஷன் ஆகலை பழகுது, எனக்கு தெரியாது. பணம் வந்துடுச்சுன்ட்டு மெசேஜ் வந்துருக்குதுங்க, என்னோடய இன்சூரன்ஸ் பணம் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முருகா, இந்த பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, முருகர் நம்ம கேட்ட மாதிரி நம்மளுக்கு பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஒரு வாரம் இந்த பணம் வர்றதுக்குள்ளே ஒரு வாரத்தில் ஒருத்தவங்க கொடுக்க வேண்டிய பணம் ஒரு 50,000 கொடுத்துட்டாங்க. இந்த பணமும் அந்த பணமும் சேர்த்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, 2 சவரம் செயின் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை 2த்தையும் வாங்கி 2 சவரம் செயின் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கள் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி அவருக்கு நான் செய்வதை நான் செய்தேன். நம்ம என்ன செய்தோம்னு சொல்லக்கூடாது, அவருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்தேன். அப்புறம் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, அந்த சொற்பொழிவில் அவர் சொல்கிறது உண்மைதான். எங்கள் அப்பா தங்க கட்டி கொஞ்சத்தில் எடுத்து நான் அழித்து நகை பண்ண முடியல, பீரோலையே வச்சு அழகு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என் முருகப்பெருமான் செல்லக்குட்டி நான் கேட்ட உடனே எனக்கு தங்கச்சங்கிலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ ஒரு இக்கட்டில் நகை போயிடுச்சு. ஆகையினால் இப்போ எங்கள் முருகப்பெருமான்கிட்ட நான் வேறு ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கிறேன். எங்கள் பணமெல்லாம் அதான் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. என் புருஷனுக்கு வர வேண்டிய கிராஜுவேட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் என் முருகப்பெருமான் திருவருள் பாலிச்சு வாங்கி கொடுப்பாருன்ற எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா கரெக்டாக வராதுன்னு சொன்ன பணமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, சிறுவாரியாவது வந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினால் உங்களுக்கு நான் அந்த பதிகத்தை சொல்லியிருக்கிறேன், அந்த பதிகத்தை மனமும் வந்து பாடுங்க. 7ஆம் திருமுறை, இப்போ நான் திருமுறை லைனாக போட்டுக்கிட்டு வரேன். அந்த 7ஆம் திருமுறை வரும்போது மறுபடியும் அந்த 10-11 பதிகத்தையும் போடுறேன். அதை உட்காந்து பாடுங்க, படிங்க, மனமும் வந்து கேளுங்க. இதெல்லாம் விளையாட்டு இல்லை. இன்றைக்கி நீங்கள் படித்து பாருங்கள், உடனடியாக நம்ம கைக்கு காசு வரும். அது மாதிரியான ஒரு அருமையான தேவாரம், திருவாசகம், திருப்புகழ். என்னுடைய நோய் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, என்னுடைய காலில் அது சுகர்னாலையா எதுனாலன்னு தெரியல, அரிப்பு வந்து கரேல்னு ஆயிடுச்சு என் கால். அந்த கருப்பு வந்து நம்ம அடை மாதிரி, கெவுரடை மாதிரி என் காலே உருமாறி என் 2 காலும் சொரிஞ்சு முருகா என்னை வச்சிருந்தா வச்சிரு, இல்லையா என்னை கொண்டுட்டு போயிடு, என்னை இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணாதன்னு சொல்லிட்டு உட்காந்து சலிக்க அழுது முடித்த உடனே எனக்கு பளிச்சுன்னு ஒரு பல்ப் எரிஞ்சது.
கொடுத்தாரு. எனக்கு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, எங்கள் சித்திக்கு இது போல் தான் இருந்தது, அவங்க வந்துட்டில் இந்த மருந்து வாங்கி போட்டாங்க, குணமாயிட்டாங்கன்னாங்க. சரிம்மா எனக்கும் அந்த மருந்தை அனுப்ப சொல்லுமா, நான் வாங்கி போடுறேன்னு. அப்போ போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு, ஏண்டி இதான் நீ எனக்கு செய்கிற உபயமா, அப்படியே அம்மா அம்மான்னு உருகுற, எனக்கு அந்த மருந்தை அனுப்பவே இல்லையேன்னு. ஆண்டி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி அதை அனுப்ப சொல்லி உடனே அந்த மருந்து என் கைக்கு வந்தது. மறுநாள் நான் போயிட்டு இந்த மெடிக்கல்லாம் போய் கேட்டால் இவருக்கு பதிலாக இவர்னு சொல்லிவிட்டு ஆயின்மெண்ட் இல்லை லிக்விடுக்குதுன்னாங்க. சரி எவ்வளவோ நம்ம எவ்வளோ செலவு, கொஞ்சமான செலவு இல்லை, ஒவ்வொரு மருந்தும் 1000 ரூபாய், எந்த டாக்டர்கிட்ட போயும் சரியாகலை. அப்புறம் அந்த லிக்விடை வாங்கி போட்டேன். விட்டா விடுங்க, கேட்டால் கேளுங்க. என் முருகப்பெருமான் என் 30-40 வருஷம் நான் பட்ட அவஸ்தையை தீர்த்துட்டார். 30 வருஷம் கொஞ்சமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சுகர்னால் சொரிஞ்சு என்னால் முடியல, அழுதுட்டேன். எனக்கு துன்ற சோத்தை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. என்னுடைய நோயினுடைய தாக்கம் அருணகிரிநாதர் கதையா, என்னால் தாங்க முடியல முருகா, என்னை ஏன் இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு அந்த மருந்தை கொடுத்து என் வினையை தீர்த்துட்டாரு. என் சிதம்பரம் சுவாமிகள், நான் திருப்பூருக்கு போயிட்டு முருகப்பெருமானை சேவிச்சுட்டு வந்தேன். அங்கே அப்படி தான் அந்த சிதம்பரம் சாமிகள் கோவில் சின்ன அது சன்னதி, அதை பூட்டி வச்சுருக்காங்க. எப்போ பூ போட்டாங்க எப்போ திறந்தாங்கன்னு தெரியல, பூட்டி வச்சுருக்காங்க. அந்த சன்னதியில் போய் உக்காந்து நான் பாடிக்கிட்டு இவருடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பூ கொட்டுது பாருங்க. அவருடைய திருவருள் குருவருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கின்னு சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது என் முருகப்பெருமான் கொடுத்து என்னுடைய வேதனையை தீர்த்தவர். இவ்வளோ காலம் எனக்கு அந்த இது வந்ததை பார்த்திங்களா, அந்த தீர வேண்டிய நேரம் வந்தால் முருகப்பெருமான் எனக்கு தீர்த்துருவார். இந்த வினையை கொடுத்ததே எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்தாரா, இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவர் தொழுநோயெல்லாம் தீர்க்கக்கூடியவராம். அவர் சிவனடியார். முருகப்பெருமானை பாடி அவர் கொடுக்குற பிரசாதத்தினால எல்லாருக்கும் தொழுநோயெல்லாம் தீர்ந்துருமா. அப்படி அவரை கொண்டு வந்து எனக்கு காமிச்சார். நம்ம ஆதிசங்கரர் தீராத வயிறு வலியினால் இருந்து முருகப்பெருமானை பாட மாட்டேன்னு வந்துட்டவர். அவரை பாட வச்சு அவருக்கு சிவபெருமானை காட்சி கொடுக்க வச்சார், திருச்செந்தூர் முருகனை. இதையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து காமிச்சு கண்ணில். பாம்பன் சுவாமிகள் அப்படி வந்து அந்த நோயெல்லாம் தீர்க்கக்கூடியவர், பகையெல்லாம் தீர்க்கக்கூடியவர். அந்த விருத்தங்கள்லாம் போட வச்சார். ஆகையினால எனக்கு இந்த நோயை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. நோயும் கொடுத்து அதை தீர்றதுக்கான வழியும் கொடுத்து என்னை குணப்படுத்தினார். அது என்னுடைய இந்த ஜென்மம் இருக்கிற வரையும் அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அதனால் நான் ரொம்ப திடீர்னு ஒரு 6-7 மாத கட்டத்தில் என்னுடைய காலே மாறி போச்சு பாருங்கள். இது காலம் 30 வருஷமாக சும்மா சின்னதாக லேசாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு நிறைய சலங்கை வச்ச கொலுசு போடணுன்றது எப்பயுமே நான் கொலுசு எங்கள் அப்பா எப்படி செய்தாலும் கட்டையாக பெரிய பெரிய கொலுசுக்கு தான் போட்டுட்ருப்பேன். நாங்கள் நகை ஆச்சாரி எங்கள் அப்பா. ஆக என்னால் அது மாதிரி கனமான கொலுசுங்க தான் போட்டுட்ருப்பேன். அது அந்த தண்ணி இருந்து அந்த அரிப்பு வந்துடுச்சுமா, இனிமேல் இந்த மாதிரி கனமான கொலுசு போடாதம்மானார். அப்படி இருந்தோம் நான் போடாமல் இருந்து கேட்குறதில்ல. எனக்கு அது நிறைய சலங்கு வச்சு போட்டே பழகி போய் அதுக்கப்புறம் இப்போ தான் 2021 தான் அந்த கொலுசை 21-22 தான் எடுத்துட்டேன். கனமான கொலுசை எடுத்துட்டேன். எடுத்த பிறகும் சும்மா அரிக்கும் சொறிவேன். எண்ணெய் போட்டேன்னா தேங்காய் எண்ணெய் போட்டேன்னா மருந்து போட்டேன்னா ஆறிடும். அப்படியே இருந்தது. நாங்கள் டூர் போனோம். அப்போ முழுக்க காலை ரொம்ப தொங்க போட்டுன்னு போய் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போன உடனே திடீர்னு ஒரு ஜுரம் வந்து அந்த 2 காலும் கரிகாலன் மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு அந்த ரத்தோட்டம் இல்லாமல் கால் கருத்து போச்சு. அதுலேருந்து அரிப்பு அதிகமாகி அப்படி ஒரு கருப்பு, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு, இப்போ நான் அதை காட்டுறதுக்கு இல்லை, இருக்கும்போது ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்படி ஒரு அட்டைக்கறி மாதிரி என் கால் பூரா சொறி பிடிச்சி யானைக்கால் போல் அப்படி, ஆனால் வீக்கம் கிடையாது, அந்த மாதிரி கருப்பு அப்படி கறி ஓடி கிடந்தது.
என்னுடைய முருகப்பெருமான் என்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் காது கொடுத்து கேட்டு என்னுடைய கஷ்டத்தை தீர்த்தார். அது மாதிரி அந்த மன நம்மளுடைய வருத்தம் இருக்கணும். என்னுடைய இந்த கண்ணீரை அவர் துடைப்பார். நாம் வேண்டிக்கிறதுன்னு நான் வேண்டிக்குவேன், அம்மா இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கஷ்டமாக தீர்க்கணும் அப்படின்னு வேண்டாலும் அந்த வியாதி உடையவங்க வேணாதான் அதனுடைய பவர் அதிகம். என்னுடைய மன உளைச்சலும் என்னுடைய வருத்தமும் என் முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சு உடனடியாக என்னுடைய நோயை தீர்த்தார். ஆகையினால் உங்களுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கொண்டு வந்து போடுறேன். இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன வேணும், என்ன கொடுக்கணும் அப்படின்றத அவர் வலியுறுத்துவார். அதை கேட்டு நீங்கள் பெற்று நலமாக வாழ முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.